இவருடைய ஆராதனை இல்லாமல் நம்மளுடைய வர்ஷிப் முழுமை அடைந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஆராதனை நாயகன். ஆவிக்குரிய பாடல்கள் பைபிள் பேஸ்டு பாடல் தான் இது வரைக்கும் நான் எழுதியிருந்தேன். இப்போ இந்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட HIV பேஷண்ட், தொழுநோயாளிகள், திருநங்கைகள்னு இந்த மக்களுக்கு சமுதாயத்தில் நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி நல்ல வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருக்கின்ற என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் ஒரு ஆர்ஃபன் பாய். இப்போ இந்த வலிகளை எப்படி அங்கிள் உணர்ந்துக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு குணசேகரனை அப்ரோச் பண்ணி அவங்க இதெல்லாம் சொல்லும்போது நான் கொஞ்சம் பயந்தேன். பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் கேட்டார் என்கிட்ட, லவ் சாங்லாம் எழுதணும், அது எழுதுங்க. இப்போ நான் நினச்சேன், இது பூலோகத்துலேருந்து பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஊழியத்தை ஆண்டவர் பெரிய ஊழியமாக கையில் கொடுத்துருக்காரு, இதுக்கு நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்த அனுபவங்கள் தான் HIV-உடைய தாக்கம். இன்றைக்கி HIV வியாதி ஒரு காலத்தில் இந்தியாவில், எஸ்பெஷலி இந்தியாவில் 1%, அப்போ 100 கோடி மக்கள் இருக்கும்போது இன்றைக்கி 0.5 மாறி. எங்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க மட்டும், எங்கள் ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்களை மட்டும் ரொம்ப நாங்கள் நல்லா கேர் பண்ணி அவங்கள ஆண்டோர்கள் நடத்தி அந்த மரணத்தை அக்செப்ட் பண்ண வச்சிடும். இந்த பாடல் என் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு பாடல். பிள்ளைகளுடைய கிராஜுவேஷனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு மட்டும்தான் தெரியும் அது அந்த வேதனை காயனா. நான் சொல்லிக்கல யார்கிட்டையும். அனாதையாய் நான் வளர்ந்தேன், அனுப்பவர் யாரும் இல்லை, என்னை தேடி வந்தார் அப்படின்னு அந்த ஆண்டவருக்கு மகிமை கொடுக்குற பாட்டு இருந்துச்சு. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது தாய் தகப்பனையற்ற பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக. ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை இல்லைன்னா இவங்க நடத்துகிற ஒரு இது. இதெல்லாம் வாழ்க்கையோடு வெறும் பேசுகிற காரியம் இல்லை, இது செயல்படுத்துகிற காரியம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. விலையேற பெற்றவர்கள் அப்படிங்கிற டைட்டில் எதற்காக? ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தராங்க. அதில் மிக முக்கியமாக இந்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட மக்களை தேடி ஏசப்பா போயிட்டு அவங்கள தான் விலையேற பெற்றவர்களாக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த தொழுநோயாளியின் வீட்டில் விருந்து சாப்பிட்டாருனோ, வேசி மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருனோ, கண் பார்வையற்றவர்களை தொட்டு சுகப்படுத்தினாருனோ, இப்படி சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட மக்களெல்லாம் தன்னுடைய அன்புனால் மீட்டு ஊழியம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எல்லோரும் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி இப்போ இந்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட HIV பேஷண்ட், தொழுநோயாளிகள், கண் பார்வையற்றவர்கள், திருநங்கைகள்னு நிறைய பேர் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய ஊழியத்தை, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி இந்த மக்களுக்கு சமுதாயத்தில் நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி நல்ல வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரு மகத்தான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கின்ற கல்வாரி சாப்பல் ஸ்தாபகரும் நிறுவனருமான பாஸ்டர் குணசேகரன் ஐயா நம்ம மத்தியில் இருப்பது சந்தோஷம். அதே மாதிரி பாடல்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே உடனடியாக ஞாபகம் வர ஒருத்தர். இவருடைய ஆராதனை இல்லாமல் நம்மளுடைய வர்ஷிப் முழுமை அடைந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஆராதனை நாயகன் தன்னுடைய பாடல்கள் வரிகள் மூலமாய் பலருக்கு ஊழியம் செய்திருக்கார். உதாரணத்திற்கு MPA திருசபைக்கு 140க்கும் மேலான பாடல்கள் திரு DJ ஐயா அவர்கள், ஜான் சாலமன் ஐயா அவர்கள், ஜாலி ஆப்ரகாம் ஐயா அவர்கள், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் பெரிய பெரிய ஊழியங்களுக்கும் தன்னுடைய பாடல்கள் வரிகள் மூலமாய் ஊழியம் செய்து சபை ஊழியத்தையும் சமுதாய பணியிலும் தன்னை முன்னிறுத்தி கொண்டு பல நற்பணிகளை செய்து கொண்டு வருகின்ற பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் ஐயா நம்ம மத்தியில் இருப்பது மிகப்பெரிய சந்தோஷம். அங்கிள், உங்கள் 2 பேரையுமே ஆதாரம் சேனல் மூலமாய் சந்தித்து இப்படிப்பட்ட விலையேற பெற்றவர்கள் ப்ராஜெக்ட் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம் அங்கிள். எங்களுக்கும் ஆதாரம் சேனல் மூலமாக எங்களுடைய அனுபவங்களை, பாடல் வரிகளை, தரிசனத்தை எல்லாம் சொல்லுவதில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியமாக கருதுகிறோம். ஆதாரம் சேனலுக்கு நன்றி சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள். நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம அதுக்கெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த விலையேற பெற்றவர்களுக்காக நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். இந்த விலையேற பெற்றவர்கள் எப்படி அங்கிள் உங்களுக்கு தோணுச்சு? இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது? தம்பி, என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் ஒரு ஆர்ஃபன் பாய். சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆர்ஃபனேஜில் 12 வருஷம் படித்து, அப்புறம் அந்த படிக்கிற நாட்களில் சாப்பாடு கூட இல்லாமல் 1 வருஷம் பிரேக் பண்ணி
ரோடெல்லாம் சுற்றி திரிந்து இப்படி சில கஷ்டங்களை அனுபவித்து கர்த்தருடைய பெரிதான கிருபையில் அந்த சின்ன வயசில் 17 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஆண்டவருடைய அன்பை தெரியும். படித்து முடித்த பிறகு அதே போல் அதே ஸ்தாபனத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அந்த வேலையிலையும் நான் முன்னேறிட்டு வந்துட்டேன். கேனெக்ஸுங்கிற ஸ்தாபனம். என்னுடைய சின்ன வயசில் நான் பட்ட கஷ்டத்தை நிறைய பேர் பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி படக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆகையினால தான் கர்த்தர் எனக்கு சில வழிவாசலை ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதன்படி பார்க்கும்போது விலையேற பெற்றவர்கள் அப்படின்னா சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்க அல்லது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு ஒரு ஆல்பம் பண்ணணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அடுத்தபடியாக நம்முடைய சபையாரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம். இந்த விலையேற பெற்றவர்கள் இந்த ஆல்பம் வந்து பலருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆறுதல், நல்ல ஒரு ஊழியமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட வந்த உடனே, இந்த ப்ராஜெக்டுக்கான தரிசனம் உங்ககிட்ட வந்த உடனே அங்கிள் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அங்கிள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அங்கிள் வந்து எனக்கு 45 வருஷம் தெரியும். 45 வருஷம்? ஆமாம். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஒரே சபைக்கு போகிறவங்க. அப்போ தான் ஐயா வந்து முதல் பாட்டு பரலோகமே என் சொந்தமே, அந்த பாட்டு அவங்க எழுதும்போது நானும் அவங்க கூட அதே ஆராதனையில் கலந்துக்கிட்டேன். ஆகையினால எனக்கும் ஐயாவுக்கும் அப்போ இருந்தே இது. ஆனால் திடீர்னு கொஞ்சம் இடைவெளி. அப்புறம் ஒரு நாள் நான் வந்து இஎல்எஸில் அங்கே பார்க்கும்போது ஐயாவுடைய பெரிய ஒரு பாட்டு ஆல்பத்தை பார்த்த உடனே அதில் ஃபோன் நம்பர் எடுத்து பண்ண உடனே திருப்பி ஆண்டவர் எங்களை இணைத்தார். என்னுடைய தரிசனத்தை நான் சொன்ன உடனே ஐயா வந்து உடனடியாக வந்து பண்ணாங்க. அங்கிள், இப்போ நீங்கள் நிறைய பாடல்கள், இப்போ அங்கிள் சொன்ன மாதிரி பரலோகமே என் சொந்தம்லாம் அது தெரியாதவங்களே இருக்க முடியாது. மூளை முட்டெங்கும் பாடிக்கொண்டு இருக்கிற ஒரு பாடலாக இருக்கு. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ பாடல்கள் நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க, ஆயிரக்கணக்கான பாடல்கள் எல்லாமே இன்றைக்குமே வர்ஷிப்பில் அந்த பாடல்கள் வந்து தினசரி ஏதாவது ஒரு வர்ஷிப்பில் நம்ம அதை கேட்கக்கூடிய பாடல்கள். நீங்கள் ஆராதனை நாயகன் அப்படின்னா உங்களை ஞாபகத்துக்கு வர்றது நிறைய பேர். அந்த அளவுக்கு அந்த நாயகனை போற்றும் போதெல்லாம் அந்த வரி நாயகன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இது வந்து டோட்டலாக உங்களுக்கு வேற டாஸ்க். கிறிஸ்தவ பாடல்கள்லேருந்து அப்படியே இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள பாடல்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய வழிகளை புரிந்து பாடக்கூடிய ஒரு பாடல். இது வந்து எப்படி நீங்கள் உடனே அக்செப்ட் பண்ணீங்களா? அதாவது ஆவிக்குரிய பாடல்கள், பைபிள் பேஸ்டு பாடல் தான் இது வரைக்கும் நான் எழுதியிருந்தேன். பாஸ்டர் குணசேகர் என்னை அப்ரோச் பண்ணி அவங்க இதெல்லாம் சொல்லும் போது நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன் தெரியுமா? சமுதாய விழிப்புணர்வு பாடல்கள் அப்படின்னா வெறும் கிறிஸ்தவ நண்பர்கள் மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னா அவங்க எப்படி ரசிப்பாங்க, அவங்க எப்படி புரிந்து கொள்வாங்க? இந்த சப்ஜெக்ட்லாம் சாதாரண சப்ஜெக்டில் HIV பாதிக்கப்பட்டவர்கள், திருநங்கை, பார்வை இழந்தவர்கள், தொழுநோயில் பாதிக்கப்பட்டவங்க, இதெல்லாம் வந்து வெறும் கதையல்ல, அது நிஜம். அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த பணியெல்லாம் நான் போய் பார்த்தேன். அவங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள்லாம் பார்த்தேன். கிட்டத்தட்ட HIV பாதிக்கப்பட்ட பிள்ளைகளில் மொத்தம் 3000 பிள்ளைங்களுக்கு அவங்க ஒரு தகப்பனாக இருக்காங்க. சின்ன குழந்தையிலேருந்து எடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்ததை நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட தரிசனத்தை இவங்க மாத்திரம் இல்லை, இவங்க மனைவி, பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் புகுத்து அந்த பார்த்த பொழுது ஐயோ இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டை கிடச்ச உடனே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் முடியாது, நான் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு புதுமையான காரியம், இலக்கியமும் இருக்கணும், பாடல் நயமும் இருக்கணும், சமுதாய விழிப்பும் இருக்கணும் என்று சொல்லி ஜெபத்தோடு ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்ட், இந்த மாதிரி விழிப்புணர்வு ப்ராஜெக்டாக நான் கையில் தொட்டுதில்லை, எழுதுனதில்லை. ஏன்னா நான் பாடல் எழுதும்போது ரெக்கார்டிங் போகும்போதெல்லாம் சில பேர் கேட்பாங்க, நீங்கள் சினிமாவில் லவ் சாங் எழுதுறீங்களான்னு. ஆயிரக்கணக்கான பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவார். பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து கேட்டார் என்கிட்ட, லவ் சாங்லாம் எழுதணும், அது எழுதுவீங்களான்னு. லவ் சாங் எழுதுவேன், யாரை பற்றி எழுதுவேன்? இயேசு பற்றி எழுதுவேன். வேறு லவ் சாங்லாம் எனக்கு எழுத தெரியாது. நீ என்ன பணம் கொடுத்தாலும் சரி, அது நான் எழுத மாட்டேன். நான் என் பேனா நான் தொட்டதெல்லாம் இயேசுவை தான் புகழ்ந்து பாடணுமே தவிர சினிமாவுக்கோ மற்றதுக்கோ நான் இல்லை. அது ஆனபடினால இதை எழுதும்பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு நான் உட்கார்ந்து அப்படி எழுத ஆரம்பித்தேன். அதெல்லாம் எழுதி இசையமைச்சு நாங்கள் ஐயா வந்து இதில் ஷூட் பண்ணி முடித்து காட்டின போது உண்மையிலேயே நான் உள்ளத்தில் அழுதேன்.
சில பாடல்கள் சில வரிகள் வந்து நான் தான் எழுதினேனா என்பது எனக்கே ஆச்சரியம். ஆண்டவருக்கு மகிமை. மனமேஸ்வராதர், ஏன் இந்த வாழ்வு, இதெல்லாம் இப்போ இதில் தான் அங்கிள் நான் கேட்குறேன். இப்போ வந்து இந்த வலிகளை எப்படி அங்கிள் உணர்ந்துக்கிட்டீங்க? இப்போது மற்ற காரியங்கள்லாம் நம்ம எல்லாம் கடந்து வந்திருப்போம். இப்போ ஆராதனை அப்படி நம்ம பாடுறது, இந்த பரலோகமேன் சொந்தமே பாடுறது எல்லாம் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு. ஓகே, இப்போ இந்த தொழுநோயாளிகளாக இருக்கட்டும், இந்த HIV பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், கண் பார்வையற்ற மக்களாக இருக்கட்டும், இவங்களுடைய வலிகளை எப்படி உணர்ந்தீங்க? அந்த வலியை உணர்ந்தால் தானே அந்த வரிகள் பிறக்கும். சரியான கேள்வி சாந்தா. நான் போய் நேராக பார்த்தேன். இவங்க செய்கிற அந்த தொண்டு வந்து சாதாரண தொண்டு இல்லை, சமுதாய பணி. HIV பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, ஆமாம், இங்கே பெங்களூர்லேயும் சரி, அப்புறம் இதில் தூத்துக்குடியில், மெஞ்ஞானபுரம், தைலாபுரத்துலேயும் சரி, கிருஷ்ணகிரியிலையும் சரி, இந்த சென்டர்ஸ்லாம் பார்த்த பொழுது இந்த பிள்ளைங்க லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, நடுக்கமாக இருந்தது. நேரில் போய் பார்த்த பிற்பாடு தான் அந்த பிள்ளைங்க எப்படி வளர்க்கப்படுறாங்க, இவங்க எப்படி நடத்துகிறாங்க. ஏதோ கமிஷனில் இல்லை, உணர்வுபூர்வமாக, ஊழியபூர்வமாக முழு குடும்பமும் ஈடுபட்டு அந்த குழந்தைகளை தூக்கி எடுத்து அணைச்சி பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை சாந்தா, ஒன்று என்னென்னா, கர்நாடகா கவர்மெண்ட் அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டுமே இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அந்த ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது கவுன்சிலிங் இவங்களை கூப்பிட்றாங்க. 1 மணி 2 மணி ஆனாலும் பாஸ்டரும் அவங்க மனைவியும் 2 பேரும் போய் ஜோம் பண்ணுறாங்க, ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணி கொஞ்ச நேரத்துக்குலாம் அவங்க இறந்து போகிறாங்க. அப்போ நான் நினச்சேன், இது வந்து பூலோகத்துலேருந்து பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ஊழியத்தை ஆண்டவர் பெரிய ஊழியமாக கையில் கொடுத்துருக்காரு. இதுக்கு நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்த அனுபவங்கள் தான் HIV தாக்கம். அதே பிளைண்ட் ஸ்கூலுக்கு நான் போனேன், அந்த குருடர்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், என் அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் என்னை தொட்ட அனுபவங்கள். சில ஷார்ட்ஸ்லாம் காட்டினாங்க, சில வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் காட்டி இப்படின்னு காட்டும் போது அதை அப்படியே உள்வாங்கிட்டேன். அதை உள்வாங்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு நானும் அதில் ஒருவன் என்று சொல்லி தான், ஆண்டோடைய துணை தான். இது வந்து என்னுடைய பலத்தினால் எழுதினேன், என்னுடைய திறமையினால் எழுதினேன், என்னுடைய இலக்கண நயத்தினால் எழுதினேன்னு சொல்லவே மாட்டேன். ஆண்டவருக்கு தான் மகிமை. எப்படியே எழுதி முடிச்சு ஒரு பேர் தான் ஆண்டவருடைய ஒத்தாசையை நான் உணர ஆரம்பித்தேன். நான் சொல்ல வந்த காரியம்லாம் இதை நேரில் பார்த்து இவங்க செய்கிற ஊழியத்தை உணர்ந்த பிற்பாடு தான் நான் எழுத தொடங்கினேன். சரியா? இப்போ இதனுடைய காரியங்களை நீங்கள் தான் அங்கிளுக்கு சொல்கிறீங்க. அங்கிள், இப்போ HIV மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த மாதிரி வரிகள் வேணும்னு அங்கிள்கிட்ட சொன்னீங்களா? இல்லை வெறும் அந்த பெயினை மட்டும் சொல்லி இந்த சம்பவம் இருக்குது, இப்படி அவங்களுக்கு இது ஆறுதலாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி இப்போ அங்கிள்கிட்ட இதை அப்ரோச் பண்ணி அங்கிள் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, ஒரு டிராஃப்ட் மாதிரி, அது உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பார்க்குறப்ப? இல்லை, நாங்கள் ஒவ்வொரு பாடல் எழுதுறதுக்கு முன்பாகவும் உட்காந்து 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி என் மனசில் உள்ளதெல்லாம் ஐயா அப்படியே வாங்கிடுவாங்க, எழுத கூட மாட்டாங்க. அப்படியே அதை புரிஞ்சுக்கிட்டு ஐயா நடக்கும்போதும் உட்காரும்போதும், சில பாட்டு இந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கும் போது எழுதியிருக்கிறாங்க, ட்ரெயினில் உட்காந்துருக்கும். அதனால் அவங்க அவங்களுடைய இதை 100க்கு 100 பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல்னு நான் விசுவாசிக்கிறேன், ஐயாவும் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு காமன் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் ஒரு தாகத்தை, எங்கேயோ உள்ள மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்காக ஐயாவை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். அவ்வளோ. இன்னொன்று சொல்லணும்னா, இட்ஸ் அ டீம் ஒர்க்னா பாஸ்டர் வந்து அவங்க செய்கிற ஊழியத்தை சொல்லுவாங்க. என் கூட இசையமைப்பாளர் AC தினகரன் அவங்க உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ சினிமாவில் எப்படி பாடல் எழுதுவாங்கன்னா, இப்போ வைரமுத்தோ மற்றவங்களும் எழுதும் பொழுது அந்த டியூனுக்கு பண்ணும்பொழுது அந்த டியூன் எப்படி இருக்கட்டும், அந்த டியூனுக்கு வார்த்தைகள் எழுதணும், வார்த்தையும் உள்ளத்தில் இருக்கும். அப்போ அவரும் என்னோட கூட அட்ஜஸ்ட் பண்ணுவார். சில வரிகள் நான் எழுதி டியூன் பண்ணியிருக்கோம், சில பாடல்கள் அவர் டியூனுக்கு நான் எழுதியிருக்கேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. எந்த டியூன் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, அந்த வரிகளுக்கு, அதாவது எதுகை மோனை இலக்கணம் வராமல் அந்த டியூனுக்கு எழுதத்தக்கதான கிருபையை அவர் தான் கொடுத்தார். அவர் தான் ஓனர்னு சொல்லணும், அவர் தான் கற்றுக் கொடுத்தார். அப்படி இட்ஸ் அ கோஆர்டினேஷன். நான் பாஸ்டரு, நான், இசையமைப்பாளர் 3 பேரும் ஹோட்டலில் உட்காந்து நாங்கள் இப்போ சொல்லும் போது, ஒரு தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை என்று ஒரு ஸ்டோரி சொல்கிறார். அது 2 பேரும் நான் கேட்போம். கேட்ட உடனே மெலடி பண்ணுவார். மெலடி பண்ணிட்டு அந்த மெலடிக்கு தான் பாட்டு எழுதணும்னு தவிர, சிலது என் வரிக்கு எழுதியிருக்கேன், மெலடிக்கு எழுதும்போது ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சு போச்சு.
அதில் என்னை கவர்ந்த பாடல்கள் ஒரு சிலது இருக்குது, அதெல்லாம் கேட்க போகிறீங்க. மனமே சோராதேரு, ஏன் இந்த வாழ்வு, பார்வை எழுந்தாலும், நல்ல அநேக ஸ்டோரிகள், அதாவது கதைகள்லாம் அடங்கியிருக்கிற, அனுபவங்கள் அடங்கியிருக்கிற நிகழ்ச்சி தான் இது. இதில் பார்க்குற நேர்களுக்கு நான் சொல்கிறேன், ஏதோ பொழுதுபோக்குக்கு இல்லை, ஒரு தரிசனத்தோடு கரிசனையோடு நீங்கள் அதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் வரும். அறியா உங்களுடைய குணம் மாறும், இதெல்லாம் சோபம் மாறும். இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும், நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு சேலஞ்செல்லாம், சவால்லாம் அந்த பாடலில் பார்க்கும்போது வரும். ஒரு சிலர் கண் கலங்கிடுவாங்க, கண்டிப்பாக அழத்தான் செய்வாங்க. அழ வைப்பதற்காக எழுதப்பட்ட பாடல் அல்ல, அழுகையை துடைப்பதற்காக மற்றவருடைய அழுகையை, கண்ணீரை துடைப்பதற்காக எழுதப்பட்ட பாடல்கள். தரிசனம் என்ற பாடல் தான் இந்த பாடல். மொத்தம் 2 வால்யூம் இல்லைங்களா, 20 பாடல்கள், ஒரு வால்யூம்லையும் 10 பாடல்கள். இந்த 2 வால்யூம், இதில் முதலாவது ஒரு வால்யூம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த மக்களுக்கெல்லாம் இது தேவைன்னு சொல்லி ஒரு வால்யூம் முடிச்சிட்டோம் நம்ம, 10 பாடல்கள். இந்த ஊழியத்தை மனநிறைவாக ஆனது அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்குல்ல, இந்த பாடல்கள் போட்டு காமிச்சு இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு தேற்றுதலாக இருந்தது, ஒரு ஆறுதலாக இருந்தது இந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குங்களா? ஒரு அனுபவம், சமீபத்தில் கிறிஸ்மஸ்க்கு ஒரு தொழுநோய் உள்ள மக்கள் உள்ள ஒரு ஸ்தாபனத்துக்கு போயிருந்தோம். ஏறக்குறைய 100 பேர் இருப்பாங்க. ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து, ஐயா அந்த பாட்டை மறுபடியும் போடுங்க ஐயா, நாங்கள் பார்க்கணும் ஐயா. அந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் கூட. இப்போ வந்து எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் நாங்கள். அவங்க முகத்தெல்லாம் பார்க்கணும் ஐயா, அந்த பாட்டை போடுங்க ஐயா அப்படின்னாங்க. அப்போ எனக்கே நம்ம எடுத்த பர்பஸ் வேறு, அந்த அம்மாவை தொட்டது வேறு, அவங்க முகத்தெல்லாம் பார்க்கணுங்கிறாங்க. அப்போ எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக எப்படியாவது அந்த அம்மாவை காமிக்கணும்னு நான் மறுபடியும் செகண்ட் ட்ரிப் அதுக்காக போய் அந்த அம்மாவை உட்கார வச்சு அதெல்லாம் காமிச்ச உடனே இன்றைக்கும் அது வந்து பெரிய டாக்குமெண்ட்ரி. இதுதான் டாக்குமெண்ட்ரி. ஏன்னா இன்றைக்கி பிஏபிஸ் வந்து நிறைய பேருடைய இப்போ நேரு போட்டா இருக்குது, அங்கே போட்டாங்க இருக்குது. ஆனால் இங்கே ஒரு தொழுநோயாளி உயிரோடு இல்லை. ஆனால் அந்த ஷூட்டிங்கில் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க வீடியோக்காக. அது எனக்கு இன்னைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது, இந்த ஹெச்ஐவி வியாதி உள்ளவங்களை அந்த காலத்தில் நம்ம எடுத்தது, இன்னைக்கு அவங்க இல்லை, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அவங்களுடைய படங்கள் உள்ளே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்லுவேன்னா, இந்த கண் பார்வை இல்லாதவங்க இதை பாட்டை ஜனகணமன மாதிரி பாடுறாங்க அவங்க இன்ஸ்டிடியூஷனில். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் உயர்த்தி இருக்கிறோம் நம்ம. அவங்களாம் விலையேற பெற்றவர்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது ஐயாவுடைய கிருபை, ஆண்டோடைய கிருபை, ஐயாவுடைய தாளந்துகளை ஆண்டவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த டைட்டிலுக்கு பின்னாடி அந்த 1 பேர் 1:19 நீங்கள் படிச்சிங்கன்னா, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லாரும் வெளியேற பெற்றவங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு திருநங்கை வந்து பிச்சை கேட்கும்போது அவங்கள வந்து நம்ம வந்து நமக்கு ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணுறது, நம்ம வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம உண்மையை சொல்லணும். நானே அவங்கள டிகிரேட் பண்ணி தான் நினைக்கிறேன். நான் அப்படி இல்லையே அப்படி தான் நம்ம நினைக்கிறோம், அது தப்பு. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி நினைக்கலையே, அவருடைய ரத்தத்தினால அந்த அம்மா மீட்கப்பட்டவங்க தானே. அதனால் அதுக்கு அவங்கள ரீச் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி, சின்ன முயற்சி மிகப்பெரிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கு. இந்த முதலாவது வால்யூமை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் 2வது வால்யூம் பண்ணோன்னா நமக்கு 2வது வால்யத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். முதலாவது வால்யத்தில் வந்து இந்த மக்களை நாங்கள் உயர்த்திருப்போம், குஷ்டரோகிகள் உயர்த்திருப்போம், எல்லாரும் வேல்யூபிள், அவங்களெல்லாம் வேல்யூபிள்ங்கிற காமிச்சோம் முதல் வால்யத்தை. 2வது வால்யூமில் அந்த ஊழியம் செய்கிறவங்களும் வேல்யூபிள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவங்க ஐயாவே சிலருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஐயாவுடைய மனைவி அம்மா வந்து அவங்கள ஃபீட் பண்ணுவாங்க. அப்போ ஊழியம் செய்கிறவங்களையும் நம்ம விசேஷமாக நம்ம கனம் பண்ணியிருக்கோம். அது 2வது வால்யம் வந்து அப்படி வரும். முதல் வால்யத்தில் வெறும் பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க, அவங்கள நாங்கள் சந்தோஷப்படுத்தியிருக்கோம், அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ இது வந்து நம்ம இருக்கிற எல்லா தரப்பையும் அதை விலையேற பெற்றவர்கள்னு சொல்லிட்டோம் நாங்கள். இதில் முதலாவது பாடலாக
உங்களுக்கு எந்த பாடல் முதலாவது பாடலாக எழுதுனீங்க? எதை முதலாவது சொன்னாங்க, என்ன எழுதுனீங்க, அது ஞாபகம் இருக்குங்களா? மனமே சொராதிரு, அது ரொம்ப என் மனசை விட்டு நீங்காத பாடல். பர்சனலாக உங்களை ரொம்ப தொட்ட பாடல். என்ன பாதிச்சுது அந்த மனமே சோராதிரு என்ற பாடல் வந்து HCVயில் அது வந்து திருநங்கைகள் பாடுறது. அது வந்து அந்த பாட்டு எழுதும் பொழுது அதுக்கு மியூசிக் அமைக்கும் போதும் அது பாட வச்ச விதம் வந்து ரொம்ப விலையேற பெற்றது. ஏன்னா அவர் மியூசிக் என்னோட பிரதர் தான் அவர், AC தினகரன். அவங்க அந்த அந்த பாவம் இருக்கணும், ஸ்டைல் இல்லை. அந்த கிறிஸ்தவ பாடலில் அந்த சீனை கொண்டு விஷுவலைஸ் பண்ணி திருநங்கைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க, சமுதாயத்தில் எப்படி ஒதுக்கப்படுறாங்க, அப்படிப்பட்ட வரிகளை நான் எழுதிட்டேன், பாடலாக்கிட்டாச்சு. அதோடு நிற்காம அவங்கள பாட வைக்கிற விதம் இருக்க பல மணி நேரம் அந்த பாடலை நல்லா நம்ம நம்முடைய ஸ்டைலுக்கு வர்ற வரைக்கும் அது விடவே இல்லை. அந்த சிங்கர் ப்ரொஃபஷனல் சிங்கர் தான், விடவே இல்லை. அப்படி வேலை வாங்கி எடுத்தது. அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக. அது மட்டும் இல்லை, திருநங்கைகளே எனக்கு வர வச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது பாம்பேயில், திருநங்கைகளுக்காக வேண்டிய ஒரு திருச்சபை. அங்கே உள்ள ஒரு 7 பேரை வர வச்சு அவங்களையே நடிக்க வச்சோம். உணர்ந்து பண்ணுவாங்க, அதனால் எல்லாருடைய மனதிலையும் அவங்க பதிஞ்சிட்டாங்க. அந்த பாடலை கேட்போமாங்க? அந்த பாடலை கேட்போம்.
பாடல். நிறைய பேர் வந்து இந்த பாட்டை வந்து திருநங்கைகள் மட்டும் அதை என்ஜாய் பண்ணல. இந்த பாட்டை சாதாரணமாக கவலையாக இருக்கிறவங்க கூட, கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட மனமே சோறாமல் இரு நீ அவங்க பாடி அவங்கள தேர்த்தி கொள்கிற பாடல். ஏன் சோறாமல் இருக்கணும்? ஒரே ஒரு காரணம், மன்னவன் இயேசு. நம்ம இயேசுவை ராஜாவாக வாழ்க்கையில் வைக்கும்போது நம்ம சோறவே மாட்டோம். பிரியமானவர்களே, அதை பற்றி தான் ஐயா எழுதியிருக்காங்க அந்த பாட்டு. ரைஸ் காட். இப்போ இந்த பாடலுக்கு பின்னாடி உங்கள் மனதில் இருந்த வசனம் வந்து ரோமர் 1:27 இல்லைங்களா? இதை நீங்கள் ஐயா கிட்ட சொன்னோன்னே, அங்கிள் உங்களுக்கு வந்து எப்படி அங்கிள் இது இந்த வரிகள் கிடைச்சிது? ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு தான் அதை விஷுவலைஸ் பண்ணேன். எப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜ்குள்ளே இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு நான் யோசித்து ஆண்டவர் தான் இவர்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பேஷனட் மூடில் அதோடு கூட இவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கணும் என்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் என் உள்ளத்தில் புகுத்துறதுனால அந்த வரிகள்லாம் வந்து அந்த இசைக்கு ஏற்ப அது அப்படியே பின்னி பிணைஞ்சு போச்சு. அடுத்தது பாடினவங்களும் ரொம்ப அனுபவித்து பாடி அதை பிக்சரைஸ் பண்ணும்போது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த பாடலில் ஆக்ட் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து 7 பேர் அவங்க திருநங்கைகளே வந்தாங்க. அவங்களே வந்து ஆக்ட் பண்ணி பெங்களூரில் பிச்சை எடுத்தாங்க. அவன் காசு கொடுத்தான். அந்த காசெல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் பிள்ளைகளுக்கே கொடுத்து போயிட்டான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாம்பேலேருந்து வந்த 7 திருநங்கைகள் தான் இதனுடைய முதல் ஆடியன்ஸ், ஃபஸ்ட்டு மக்கள் இந்த பாடலுக்கு. அவங்களுடைய சாட்சி என்னவாக இருந்தது? அவங்க எப்படி இதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில் அதில் பிரியாணி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அந்த அம்மா மனம் திறந்து சில காரியங்களை என் ஒய்ஃப்கிட்ட பேசினாங்க. இந்த பாட்டுக்கு பிறகு எங்கள் சர்ச்சிலேருந்து எடுத்தோம். கடைசி நேரம் இந்த பாட்டு முடிவு வந்து எங்கள் சர்ச்சுக்குள்ளே போய் முழங்கால் நின்று முடியும். அவங்க வந்து மனம் உடஞ்சி இங்கேருந்து திரும்பி போகும்போது, பாம்பே போகும்போது மனம் உடஞ்சி இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு போனாங்க. அது நினைப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டு வந்து ஐயா வந்து எழுதுனது வந்து பரிசுத்த ஆவியினுடைய உதவி கொண்டு எழுதுனது. அங்கே கிரியை செய்தது இன்னும் உங்கள் மூலியமாகவும், நீங்கள் ஆதாரம் அந்த சேனல் மூலியமாகவும் கண்டிப்பாக இது கிரியை செய்யும். இல்லைன்னா நம்ம வந்து உதவி செய்வோம். அவங்கள பார்த்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். அந்த டிஸ்கிரிமினேஷன் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இது அவங்கள நம்ம வந்து விசேஷித்தவர்களாக, விலையேற பெற்றவர்களாக கருதி தான் நம்ம இந்த காரியங்களை படைச்சிருக்கோம்.